2017-2018 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் டி ஜெயக்குமார் தாக்கல் செய்தார். புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படாத இந்த நிதிநிலை அறிக்கையில் வரிச்சலுகை எதுவும் அறிவிக்கப்படவில்லை. தமிழக அரசின் மொத்த வருவாய் 1,59,363 கோடி ரூபாய் என தெரிவித்த டி ஜெயக்குமார், மொத்த செலவு 1,75,293 கோடி ரூபாய் என்றார். பற்றாக்குறை 15,930 கோடி ரூபாய் என்று டி ஜெயக்குமார் குறிப்பிட்டார். எனவே பற்றாக்குறையை சமாளிக்க 42,000 கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறிய டி ஜெயக்குமார், வணிக வரி மூலம் மாநில அரசுக்கு 77,234 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்றார். தமிழகத்தின் கடன் 3.14 லட்சம் கோடி ரூபாய் என தெரிவித்த டி ஜெயக்குமார், அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் 46,332 கோடி ரூபாய் என்றும் ஓய்வூதியம் 20,577 கோடி ரூபாய் என்றும் சுட்டிக்காட்டினார். 1000 மதுக்கடைகள் மூடப்பட்ட போதிலும் டாஸ்மாக் வருமானம் 6,903 கோடி ரூபாய் என்று நிதியமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்தார். தமிழக நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் டி ஜெயக்குமார் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இதன்படி கூட்டுறவு வங்கிகள் மூலம் 7,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும். 3,500 கோடி ரூபாய் செலவில் 1.96 லட்சம் வீடுகள் கட்டப்படும். மகளிருக்கு வண்டி வாங்க மானியத்துடன் 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சிறப்பு காவல் இளைஞர் படையில் புதிதாக 10,500 பேர் சேர்ப்பு உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். இது தவிர காவலர்களுக்கு 3,000 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். 150 கோடி ரூபாய் செலவில் 1 லட்சம் இளைஞர்களுக்கு தொழில்துறை பயிற்சி அளிக்கப்படும். கல்லூரி விடுதி மாணவர்களுக்கான உணவுப்படி 875 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாயாக உயர்வு. 3.5 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும். மதுரையில் 40 கோடி ரூபாய் செலவில் நறுமண பால் உற்பத்தி தொழிற்சாலை துவங்கப்படும். கல்லூரி பல்கலைக்கழகங்களில் 200 ஆவின் பாலகங்கள் அமைக்கப்படும். மீனவர்களுக்கு 5,000 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை 5,000 ரூபாயாகவும் படகுக்கு டீசல் விநியோகிப்பது 18,000 லிட்டராக உயர்த்தப்படும் என்றும் நிதியமைச்சர் டி ஜெயக்குமார் அறிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் மூக்கையூரில் புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்று கூறிய டி ஜெயக்குமார், மருத்துவ மேற்படிப்பு இடம் 1,362 உயரும் என்றார். முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் மேலும் 312 சிகிச்சைகள் சேர்க்கப்படும் என கூறிய டி ஜெயக்குமார், சென்னை மாநகர விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு எண்ணூர் தச்சூர் வரை நிலம் கையகப்படுத்த 951 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்கிற விவரத்தை நிதியமைச்சர் டி ஜெயக்குமார் வெளியிட்டார். இதன்படி உணவு மானியம் 5,500 கோடி ரூபாய், பயிர் காப்பீட்டு மானியத்திற்கு 522 கோடி ரூபாய், பள்ளிக்கல்வித்துறைக்கு 26,932 கோடி ரூபாய், உயர்கல்வித்துறைக்கு 3,680 கோடி ரூபாய், சுகாதாரத்துறைக்கு 10,518 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக டி ஜெயக்குமார் தெரிவித்தார். தமிழக கட்டமைப்பு வசதி மேம்பாட்டு நிதிக்கு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், போலீசார் வீட்டு வசதிக்கு 450 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். தொழில்துறைக்கு 2,088 கோடி ரூபாய், எரிசக்தி துறைக்கு 16,998 கோடி ரூபாய், நெடுஞ்சாலைத்துறைக்கு 10,067 கோடி ரூபாய், குடிநீர் வசதிக்கு 615 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் டி ஜெயக்குமார் அறிவித்தார்.